வெல்கம் டு மார்க்கெட் ப்ளஸ் சேனல். இந்த சேனலில் மார்க்கெட்டோட டெய்லி அப்டேட்ஸை பார்க்கலாம். நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்டிங்கையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேப்பர் ட்ரேடிங் பர்பஸ்க்காக ஒரு ஸ்டாக்கை பற்றின டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல்ஸ் ரெண்டுத்தையுமே அனலைஸ் பண்ணலாம். எப்போதுமே இந்த சேனல் உங்களுக்கு ஸ்டாக்ஸை வாங்கவோ விற்கவோ ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். நாங்கள் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சாட் நிஃப்டி 50யோடது கேப் அப்பில் இன்றைக்கி ஓப்பன் ஆனிச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்துட்டு ரெட் கேண்டில் தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ எதனால் கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பின்னாடி நம்ம பார்க்கலாம். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கான்செப்டில் தான் இது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி என்றைக்கு க்ளோஸ் வைக்கிறதோ அதுக்கப்புறம் இது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 25,116 தாண்டி ஒரு க்ளோஸ் வைக்கணும். அதை வைக்காத பட்சத்தில் திருப்பி கீழே தான் வரும். அது கீழே வந்துச்சுன்னா 24,473க்கு வந்துட்டு சப்போர்ட் எடுக்கும். இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கான்செப்டில் தான் மார்க்கெட்டு மூவ் ஆகும். நிஃப்டி 50யோட ஓஐ சாட் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம். 25,000 ஒரு தடைநிலையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 24,800 சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சாட் பேங்க் நிஃப்டியோடது இதுவும் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு ரெட் கேண்டில் தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி ஒரு க்ளோஸ் வைக்கும் பட்சத்தில் இது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மேலே போகிற டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 57,628 போய் ஒரு தடைநிலையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டியோட ஓஏ சாட் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். 56,000 ஒரு தடைநிலையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஓஏ சாட் சொல்லுது. இமீடியட் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 55,500 ஒரு இமீடியட் சப்போர்ட்டாக வேலை செய்யும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாப் கைனஸோட இன்றைக்கி ஸ்டாக்ஸை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதில் டாப் கைனஸில் பார்த்திங்கன்னா மேஜராக வந்துட்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தான் இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தான் இன்றைக்கி நிஃப்டியை கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எதனால் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது ஒரு நியூஸ் இருக்குது. அதுவும் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி டாப் லூசர்ஸையும் நீங்கள் பார்த்துடலாம். அப்படியே இதுதான் இன்றைக்கி டாப் லூசர்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ். எஃப்ஐ டேட்டா பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எஃப்ஐ கேஷில் ஒரு 550 கோடி ரூபா வாங்கியிருக்காங்க. டிஐ கேஷில் 4,103 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ எஃப்ஐ இண்டெக்ஸ் ஸ்டாக் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்துட்டு பை தான் மேஜராக பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ ஸ்டாக் ஆப்ஷனில் மட்டும் ஒரு 45 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது இது ப்ளஸில் தான் இருக்குது நமக்கு இன்றைக்கி. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எதனால் இன்றைக்கி இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு காருக்கான டேக்ஸ் 28% 18% ரெடியூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸ்க்காக தான் இன்றைக்கி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் அவங்க சொன்னது வந்துட்டு ரெடியூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே எக்ஸாக்ட் டேட் எதுவுமே அவங்க கொடுக்கல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் எது அப்படின்னா ஹிந்தால்கோ இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் இவங்க ஆதித்யா பிர்லா குரூப்போட கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியில் மேஜராக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அலுமினியம் அண்டு காப்பர் ப்ராடக்ட் பண்ணுறாங்க. இந்த ஷீட்ஸ் பண்ணுறாங்க, அலுமினியம் ஷீட்லாம் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட மார்க்கெட் கேப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1,60,532 கோடி. கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 714. 52 வீக் ஹைலோ பார்த்திங்கன்னா 773 ஹையும் 546 லோவும் இருக்குது. பி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 9.27 இருக்குது. புக் வேல்யூ 550 ரூபா இருக்குது. ஃபேஸ் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 1 இருக்குது. ஸோ டெபிட் டு ஈக்விட்டி வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் அனலைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு இன்றைக்கி. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 6லேருந்து ஒரு 7% வந்துட்டு ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஸ்டாக்காக இது இப்போதைக்கு இருக்குது. ஸோ ஆர்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் 64 இருக்குது. ஸோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த ஸ்டாக்கை ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எங்களோட டெக்னிக்கல் அனலைஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு வியூவர்ஸோடு சேர்ந்து நாங்களும் பார்க்க ஆசைப்படுறோம். என்றைக்குமே நாங்கள் ஸ்டாக்கை வாங்கவோ விற்கவோ ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். தேங்க்யூ.